இது தாவீதுடைய சங்கீதம். அவர் கர்த்தரை நோக்கி பாடின சிகாயோன் என்னும் சங்கீதம் என்று அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தினுடைய முழு கருத்தை நம்ம பார்க்கும்போது தேவன் நீதிபரர், அவர் தம்முடைய நீதியின்படி அவர் செயல்படுகிறவர் என்பதுதான் இந்த சங்கீதத்தினுடைய ஒரு மைய கருத்தாக நம்ம பார்க்க முடியும். தாவீதுடைய சங்கீதங்கள்ல அதிகமாகவே அவருடைய தேவனை அழைக்கிற விதம், என் தேவனாகிய கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு 2-3 முறை இந்த சங்கீதத்தில் சொல்லுகிறத பார்க்க முடியும். தாவீது எப்போதுமே தேவனோடு உள்ள சுவாசத்தின் அடிப்படையில் தன்னுடைய உறவை, தனக்கு அவருக்கும் உள்ள தேவன் கிருபையினால் தன்னை சேர்த்து கொண்டு, நான் அவருடையவர், அவர் என் தேவன், என் ஆண்டவர் என்கிற ஆவிக்குரிய உறவை, உரிமையை அவர் சொல்லி துதித்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் போதும், தன்னுடைய விண்ணப்பங்களை வேண்டுதலை தெரியப்படுத்தும் போதும் அவர் கர்த்தரை உரிமையோடு கூடுகிற காரியத்தை எல்லா பகுதியிலையும் நம்ம பார்க்க முடியும். முதலாவது அவர் முதல் 7 வசனங்களிலும் அவர் தன்னுடைய விண்ணப்பங்களை தெரியப்படுத்தினார். 8வது வசனத்திலிருந்து கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார், கர்த்தாவே என் நீதியின்படியும் என்னுள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். தாவீதுடைய வாழ்க்கையில பெரிய பாவம் இருந்ததை பார்க்க முடியும். அவரிடத்துல சில தோல்விகள் இருந்ததை பார்க்க முடியும். வேதம் மறைத்து வைக்கல. ஆனா தாவீது அவருடைய முக்கியமான பகுதி, அதிக பகுதி, அநேக காரியங்கள் அவர் நியாயத்தோடும் நீதியோடும் உண்மையோடும் அநேக அவருடைய செயல்கள் இருந்தது. இன்னும் தாவீது கர்த்தர் மேல தன்னுடைய வைத்திருக்கிற விசுவாசத்தின்படி, இஸ்ரவேலின் தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தின்படி, அந்த விசுவாசத்திலே மிகவும் உறுதியுள்ளவராக இருந்தது. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகள்ல தன்னுடைய முக்கியமான அதிக பகுதிகளில் அவர் நடந்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். அதனாலதான் தாவீது என் நீதியின்படியும் என்னுள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். அது ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு உயர்வான நேரம். ஆவியின் உணர்வோடு கர்த்தருக்கு முன்பாக நான் உண்மையுள்ளவனா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் இந்த காரியங்கள் ஆண்டோருக்கு முன்பாக நான் உண்மையா இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆவிக்குரிய வெளிச்சம் என்பது மிகப்பெரிய காரியம். காலேப் தன்னுடைய வார்த்தையில கர்த்தருக்கு முன்பாக சொல்லும் போது, நான் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினேன் என்று சொல்வதையும், கர்த்தர் காலேப்பை நீ என்னை உத்தமமாய் பின்பற்றினாய் என்று சொல்லுகிறதையும் நான் பார்க்க முடியும். அந்த கர்த்தரால் உண்மையாக கர்த்தருக்கு பயந்து நீதி நியாயங்களை செய்து வாழ்ந்தேன் என்று கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய இருதயம் பரிசுத்த ஆவியானவருடைய உணர்வோடு அவர் தருகிற வெளிச்சத்துல நாம் கர்த்தருக்கு முன்பாக நம் அநேக காரியங்களுக்கு நாம் வெளிப்படையாக நம்முடைய உண்மைகளையும் நாம் கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்பேந்து நடக்கிறதையும் ஆவியின் உணர்வோடு நாம் உணர்த்தப்படுவோமே. ஆனால் அது நமக்கு விசுவாசிகளுக்கு அது மிக உயர்வான ஒரு பாக்கியமான காரியமாக நாம் பார்க்க முடியும். பாவம் செய்கிறவர்கள், தப்பு செய்கிறவங்க, மறைமுகமான பாவத்தில் இருந்துட்டு வெளிப்படையான மான்மாலத்தில் இருக்கிறவங்க, இப்படிப்பட்ட சுத்த இருதயத்தோடு கர்த்தருக்கு முன்பாக கர்த்தரை நோக்கி பார்க்க முடியாது, ஸ்தோத்தரிக்க முடியாது. என்னுடைய உண்மையின்படியும் என்னுடைய நீதியின்படி எனக்கு நியாயம் செய்யும் என்று கர்த்தரிடத்துல நிச்சயமாக தப்பு பண்றவங்க பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களிடத்துல இருக்கிற குற்ற உணர்வுகள். ஆனா ஒண்ணு, விசுவாசிகளாகிய நாம் தப்பு பண்ணியிருந்தாலும், சில தவறுகள் இருந்தாலும், அவைகளை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு அவைகளை விட்டு விடுவோம் என்று தீர்மானம் எடுத்து உண்மையாகவே அதை விட்டு வாழ ஆரம்பித்தாலும், நம்ம குற்றமில்லாத சுத்த இருதயத்தோடு நாம் கர்த்தரிடத்துல நாம் போக முடியும். அது இயேசு கிறிஸ்துவிலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவிலே அவருடைய ரத்தத்தின் மூலமாக அவர் நமக்கு பிரதான ஆசாரியராக பிதாவிடத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படின்னா நாம் குற்றங்களில் இருந்தும் செய்த தவறுகள் இருந்தும் விடுதலை பண்ணப்பட்டு இருக்கிறோம். இனி நான் செய்ய மாட்டேன், இனி நான் அப்படி தப்பு பண்ண மாட்டேன் என்கிற
விசுவாசம் நமக்கு ஒரு உறுதியான தீர்மானத்தோடு நம்ம இருப்போமே ஆனால் நாமும் ஆண்டுடைய சமூகத்துல நாம் ஒரு தெளிந்த இருதயத்தோடு நாம் கர்த்தருடைய சமூகத்துல போய் சேர முடியும். 10வது வசனத்துல பார்க்கும்போது, செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தாவீதுடைய பாதுகாப்பு யாரிடத்துல இருக்குதுன்னா, செவ்வையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில். அப்ப அந்த இடத்துல அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு? என்னை பாதுகாக்கிற ஒரு கர்த்தர், அவர் எனக்கு கேடகமாக இருக்கிறார், எனக்கு ஆபத்து வராது. அவர் செவ்வையான இருதயம் உள்ளவைகளே அப்படின்னா, நான் ஆண்டவருக்கு முன்பா உண்மையா இருக்கேன், என்னுடைய இருதயம் செம்மையா இருக்குது, அதனால அவர் தம்முடைய கேடகத்தினால் என்னை பாதுகாப்பார். என்னுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செவ்வையானதா இருக்கிறது. ஆனபடியினால் எனக்கு ஆபத்து வரும்போது, எனக்கு இடுக்கண்கள் வரும்போது, எனக்கு எதிராக பிசாசு எப்படிப்பட்ட கண்ணிகளை வைத்தாலும் கர்த்தர் என்னை தம்முடைய கேடகத்தினால் பாதுகாப்பார். தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி. கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி. அநேக வேளைகளில் நாம் அதை நம்முடைய நடைமுறையில சில நேரங்களில் புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கும். ஆனால் அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக, நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதியாக இருக்கிறார். அந்த நீதி உள்ள நியாயாதிபதியை தாவீதை போல் நாமும் செவ்வையான இருதயத்தோடு கிறிஸ்து இயேசுவிலே விசுவாசிக்கிற நாம், அவர் என் தேவன், அவர் என்னுடையவர், நான் அவருடைய பிள்ளை என்கிற உறவுகளையும் ஆண்டவருக்கு முன்பாக தெரியப்படுத்தி நாம் கர்த்தரை ஆராதிக்க நாம் ஆயத்தமாவோம். 13 சில வசனங்களை பார்க்கும்போது, அவனுக்கு மரணாயுதங்களை ஆயத்த பண்ணினார், தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார். இதோ அவன் அக்கிரமத்தை பெற கற்ப வேதனைப்படுகிறான், தீவினையை கற்பந்தரித்து பொய்யை பெறுகிறான். குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும், அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும். மிக தெளிவாக வேதத்துல நாம் நம்முடைய பாவ சுபாவமாகிய பொறாமையினால் அல்லது நமக்குள்ளால் வருகிற பெருமையினால் நாம் மற்றவர்களுக்கு எதிராக தவறுகளை நாம் செய்வோமே ஆனால், தீமை செய்ய முற்படுவோமே ஆனால், மற்றவர்களுக்கு குழிகளை வெட்டுவோமே ஆனால், தான் வெட்டின குழியிலே தானே விழுந்தான். இந்த இடத்துல பார்க்கும்போது விழுவான் என்று சொல்லும் முன்னால விழுந்தான், அது இன்னும் அதிக நிச்சயமான ஒரு செயலாக அந்த இடத்துல தாவீதின் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறத பார்க்க முடியும். நான் கர்த்தரை அவருடைய நீதியில் துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் கர்த்தரை அவருடைய நீதியில் துதித்து, அவருடைய நீதியில் துதித்து, என்னுடைய நீதி இல்லை. ஆனா தாவீது இந்த இடத்துல நான் கர்த்தருக்கு முன்பாக தான் உண்மையுள்ளவராக, அவருடைய நீதியின்படியும் இன்னும் செவ்வையான இருதயம் உள்ளவராக அவர் தன்னை வெளிப்படுத்தினாலும், அவர் கர்த்தருடைய நீதி, அவருடைய நீதியின்படி, அவருடைய உண்மையின்படி நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலே வேதத்தில் நாம் பார்க்கிறோம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவமே இல்லாத கிறிஸ்துவை நமக்காக பாவமாக்கி
அவருடைய நீதியை நமக்கு இலவசமாக தந்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய மனசாட்சியும் இருதயம் சுத்த இருதயத்தோடு கர்த்தருக்கு முன்பாக கடந்து வர வேண்டும். ஆனால் ஆராதனைக்கு கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது சிலுவையின் வழியாக கிறிஸ்துவின் மூலமாக கிறிஸ்துவிலே நமக்கு உண்டாயிருக்கிற ஆவிக்குரிய நிறைவு, ஆவிக்குரிய பரிபூர்ணம், அந்த தகுதிகளை உணர்ந்துதான் நாம் தேவனிடத்துல சேர முடியும். நாம் கர்த்தரை ஆராதிப்பதும் கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், அவர் மூலமாக. இங்க தாவீதும் நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். உன்னதமான, உயர்வான, மேலான, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் நாம் ஆராதிக்கிற கிறிஸ்து இயேசுவை நாம் ஆராதிக்கிற தேவனுடைய மாறாத நாமம் என்பதை உணர்ந்து அந்த பரிபூர்ண விசுவாசத்தோடு நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதித்து பாடி நாம்